ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ சைல்ட் டிராஃபிக்கிங், அதாவது இந்த குழந்தைகளை கடத்துறது அப்படின்றது உலகம் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான பிஸ்னஸ்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நிறையா ஊர்களில் இன்க்ளூடிங் இந்தியாவும் சரி, இந்த சைல்ட் டிராஃபிக்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிமாண்ட் உள்ள விஷயமா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பின்குறிப்பு நான் போட்டுடுறேன். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே அங்கங்கே படித்த, அங்கங்கே தெரிஞ்ச, இன்ஃபேக்ட் நான் இதுவே சொல்லிடுறேனே, பிபிசி பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த கென்யாவில் இந்த சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி அங்கே எப்படி நடக்குது அந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ரியலாகவே எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னுடைய புரிதல்லாம் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் மாறுபட்ட கருத்து ஏதாவது, அல்லது இது அப்படி இல்லை இது வேறு மாதிரின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுவும் என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற சைல்ட் டிராஃபிக்கிங் அண்ட் நான் குறிப்பாக முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கண்ட்ரீஸோட அந்த இருக்கிற டைம் அந்த சைல்ட் டிராஃபிக்கையும் பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி சத்தியமாக வரும், அது நீங்கள் பாருங்கள், டைம் கிடச்சா பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி பயங்கரமான ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? இது ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் தான். நம்ம இந்தியாவை பற்றி பார்ப்போமே. இந்தியாவில் 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குழந்தை கடத்தப்படுறதாக சொல்கிறாங்க. 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்றது என்ன ரேஞ்சில் எனக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒன்று தொலைகிறாங்களோ, கடத்தப்படுறாங்களோ, இல்லை குறிப்பாக இந்த முக்கால்வாசி கிட்டத்தட்ட ஒரு 85% கடத்தப்படுற எல்லா குழந்தைங்களுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக, இந்த கிட்னி திருட்டு அப்படிலாம் இல்லை, இந்த கண்ணை பிடிங்கி விட்டு பிச்சைன்றதெல்லாம் நம்ம படத்தில் நிறையா பார்த்துட்டு போலிங்களா, அதெல்லாம் இருந்தாலுமே இன்னும் அந்த கடத்தப்படுறாங்க இல்லைங்களா, அதில் கிட்டத்தட்ட அந்த பெண் குழந்தைங்கள்லாம் கடத்தப்படுவாங்கள்ல, அவங்களில் 90% பேர் பாலியல் தொழில்களுக்கு அனுப்பப்படுறதாகவும் சொல்லப்படுது. நீங்கள் இந்த குழந்தைங்க கடத்துறாங்கன்னொன்னே அப்படியே 18 வயசு 20 வயசுலாம் போக வேணாம். கிட்டத்தட்ட 10 வயசு 8 வயசு பிறந்த 3 மாத குழந்தைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம, எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியும் பார்க்காம, இப்போ நிறையா படத்தில் பார்த்துருப்போம். கோட்டில் கூட ரீசெண்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கடத்துறதுனா அவன் 20 வயசு பொண்ணு அப்படிலாம் கிடையாது. சின்னதுலேருந்து என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கடத்துகிறாங்க. இதை வச்சு நிறையா எதுக்கு கடத்துறாங்கன்னு இருக்கு இல்லைங்களா, நான் ஒன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாலியல் தொழில், இது போக இன்னும் நிறையா விஷயங்கள் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமே. ஸோ சில ஸ்டாட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவிலேருந்து கடத்தப்படுற இந்த குழந்தைகள் எல்லாமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்தியாவோடைய இன்டர்ஸ்டேட்ஸ் 90%. இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் கடத்துறாங்க அப்படின்னா, இங்கே பெங்களூரோ, டெல்லியோ, பாம்பேயோ சொல்லிவிட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே தான் மாறி மாறி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 10% மட்டும் இங்கேருந்து வெளியில் மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எக்ஸ்போர்ட் அது பிஸ்னஸ் மாதிரி நான் சொல்கிறேன்ல. எனிவேஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டு இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப்பும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்தந்த பொண்ணு காணோம் இல்லை பையன் காணோன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள அந்த ஆப்பில் அந்த வெப்சைட்டில் பேசிக்காக இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் அவங்களோட டீட்டெயில்ஸு, எங்கே காணாமல் போனாங்க, எப்படி காணாமல் போனாங்க, அவங்க கிடைச்சாங்களா கிடைக்கலையா, என்றைக்கு மிஸ் ஆனாங்க, அவங்களுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இப்படி தொலைஞ்சு போகிறவங்க, இப்படி காணாமல் போகிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல விஷயம். பேசிக்காக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி இப்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் ஓரமாக இருக்கட்டும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே. கிட்டத்தட்ட 1998 7,000 பேர் கிட்டத்தட்ட பக்கத்து நாட்டிலேருந்து இந்த நேபாள் அந்த மாதிரிலாம் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் முக்கால்வாசி பேர் இந்த பாலியல் தொழில்களுக்கு, அதாவது அங்கேருந்து கடத்தி கொண்டு இங்கே வந்தவங்க. நம்ம முதல்ல பார்த்தது இந்தியாவுக்குள்ளேயே கடத்தப்பட்டவங்க. இப்போது வெளிநாடுகளிலிருந்து கடத்தி இந்தியாவுக்கு கூட்டு பாம்பே, டெல்லி, பெங்களூர் அந்த லிஸ்ட்டில் வரல. பட் எனிவேஸ் அந்த மாதிரியான இடங்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராஸ்டிடியூட்ஸாக அவங்கள மாற்றி இன்ன வரைக்கும் சித்திரவதை பண்ணுறதா நம்ம நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் படிச்சுட்டு அதான் போட்டிருந்துச்சு. இது ஒரு விஷயங்களா. அடுத்த ஒரு மேட்ருக்கு நான் வரேனே. கிட்டத்தட்ட 2009 ஸ்டாட் படி இந்த கடத்தப்பட்ட இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் மொத்தம் 12 லட்சம் பேர், 12 லட்சம் குழந்தைங்க, அவ்வளோ பேர் இந்த ப்ராஸ்டியூஷனில் உலகம் ஃபுல்லாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. நான் சில விஷயங்கள்லாம் அது நம்ம எப்போவுமே வெளியில் ஒரு விஷயம், இப்போது 10 பேர் வெளில செத்து போயிடான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் 10 பேர் செத்துட்டாங்களா, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு.
ஆனால் அந்த செத்த 10 பேரில் நம்ம வீட்டை சேர்ந்து யாரோ ஒருத்தரோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு வேண்டப்பட்டவங்களோ யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட எவ்வளோ நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் அப்படின்னா எவ்வளோ குடும்பங்கள், எத்தனை பேருக்கு அது வந்துட்டு இதாக மாறுதுன்றது இமேஜினே பண்ண முடியல. சரி, ஓகே, இது ஓரமாக இருக்குது. இதெல்லாம் என்ன சும்மா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் மெயின் மேட்ருக்கு வரேனே. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரி இந்தியாவிலையும் ஒரு உலக லெவலையும் அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ஆஃப்ரிக்கா கண்டத்துக்கு வரனே, குறிப்பாக ஆஃப்ரிக்கா கண்டம் தான். ஏன் ஆஃப்ரிக்கா அப்படின்னா அவங்களுடைய இப்போ ஆஃப்ரிக்கானா எல்லா ஆஃப்ரிக்காவும் நான் சொல்ல கிடையாது. ஒரு சில அந்த கென்யா, டான்சானியா, அந்த மாதிரி உகாண்டா, அந்த மாதிரி ரொம்ப கீழே எக்கனாமிக்கலாக கீழே வந்து தாழ்த்தப்பட்ட கண்ட்ரீஸில் இந்த சைல்டு கிட்னாப்பிங் அப்படின்றது ஒரு மெயின் பிஸ்னஸாகவே வந்துட்டு போயிட்டுருக்குது. அதுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸாக்டாக சூப்பராக வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேனே. அதுலேயே வந்து ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க கண்ட்ரியில் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒருத்தரோட ஆவரேஜ் இன்கம் அப்படின்றது 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம். நம்ம காசுப்படி நான் சொல்கிறேன். வருஷத்துக்கு வெறும் 1 லட்சம் அப்படின்னா மாதத்துக்கு கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான சாப்பிட்றது கிட்டத்தட்ட வழியெலாம் வந்து அவங்களாம் இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு சில பல புரோக்கர்ஸ் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னா, என்னப்பா நீ வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்சாலும் 1 லேக் தானே சம்பாதிக்கிற, நான் உனக்கு ஒரு குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னா அதுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக நீ வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத ஒரு குழந்தை மூலமாக நீ வந்து ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் சம்பாதிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணுற கலாச்சாரம் வந்துட்டு பயங்கரமாக பரவிட்டு வருது. இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அதை திருப்பி நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை அப்படின்னோன்னா ஏதோ ஒரு வயசு பொண்ணு 20 வயசு பிறந்த குழந்தை. இதை இன்னும் அந்த இதிலே போட்டிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளினிக் நிறையா அங்கே சின்ன சின்ன இந்த புரோக்கர்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க இந்த சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, சின்ன கிளினிக் வச்சுருக்கிறவங்க, ஸோ அவங்களாம் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்பதிவுனா முன்னாடியே இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், இந்த மாதிரி இந்த பிறக்க போகுது, நீங்களே பிறந்து குழந்தைய எடுத்துக்கோங்க, இதுக்கு எனக்கு ஒரு 80,000மோ 60,000மோ நீங்கள் வந்து எனக்கு பார்த்து பண்ணி விட்ருங்கன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு குழந்தைங்கள சேல் பண்ணுற சில அம்மாக்களோ அப்பாக்களோ வந்து இருந்துகிட்ருக்குறாங்க அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காக. ஏன்னா வேறு வழியில் என்ன பண்ணுறது, என்ன சோறுங்கிறதுன்னு தெரில, தான் பெற்ற குழந்தைய விற்று அதில் காசு பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சிண்டிகேட்னே சொல்கிறாங்க. நிறையா பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி இப்போ நான் டான்சானியாவும் அதுதான், அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் மக்கள் வாழ்வாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களாம் சொல்கிறாங்க, குழந்தைய எங்களால் 5 நிமிஷம் வெளியில் எங்கேயோ விட்டுட்டு வெளியே போக முடியாது, எவனோ ஒருத்தன் ஏதோ அதை வந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்படி தான் நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய குழந்தைங்க தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. சும்மா இங்கே தான் பாத்ரூம் போயிட்டு வரானேன்னு சொல்லிட்டு போனோன்னு நிறைய பேர் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் காணோம். ஏகப்பட்ட குழந்தைங்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி வரும், சரி ஓகேடா எல்லாம் பண்ணுறாங்கடா, இப்போ எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறது நானே ஷாக் ஆகிட்டேன். நான் முதல்ல வந்துட்டு சரி ஆர்கன் திருட்டு இல்லை இப்போ இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ஒரு சில இடங்கள் நான் பார்த்தேன். அதில் முக்கால்வாசி இடத்துல மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, குழந்தைங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், குழந்தைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனா அப்போ அந்த சாத்தான் வழிபாடு அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டோம். லியோ படத்தில் கூட பார்த்துருப்போம், ஆளுங்களை பலி கொடுத்து என்னவோ பண்ணுறது. அப்போ அதெல்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்கா அப்படி? ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் இப்போ இந்தியா இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது இது வந்து ப்ராஸ்டியூஷனு, லேபரு, அந்தந்த ஒர்க்ஸ்ன்னு ஒரு மாதிரி காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய இடங்கள்லாம் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இது எனக்கு எக்ஸாக்டாக புரியல. ஆனால் அங்கே இருக்கிற சில பிளட்டோ ஏதோ ஒன்றோ அந்த குழந்தைங்கள்ட்டருந்து வர விஷயம் ஏதோ ஒன்று பயங்கர வந்து வேல்யூவானது, அது வந்துட்டு அப்போ தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு லிட்டரலாக ஒன்றுமே பேசிக்காக புரியல, இப்படி தான் நான் சொல்லணும். மற்றபடி இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது எல்லா பக்கமுமே இந்த குழந்தைகளுக்கான ஆபத்து அல்லது வேறு சிலருக்கான ஆபத்துகள் அல்லது என்ன சொல்கிறது, இந்த டேஞ்சர் சொசைட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது நிஜமாக உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தான் தோணுது. படங்கள் நிறையா பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், எங்கேயோ நடக்குதுன்னு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ எப்போயோ யாருக்கோ அப்படின்றது நமக்கு என்னைக்காவது நடந்தால் தான் நமக்கு அந்த வழி தெரியும். சரி, என்னத்துக்கு இப்போ அதெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னா, தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைகளை அல்லது நமக்கு வேண்டப்பட்டவங்களோட சேஃப்டி நமக்கு முக்கியம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்தால் மட்டுமே
இதை வந்துட்டு கொஞ்சம் தடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். என்ன தான் கவர்மெண்ட்டு, போலீஸ் சப்போர்ட் இதெல்லாம் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள ப்ராப்பராக டேக் கேர் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்காண்டி என்னப்பா ஜிபிஎஸ் ட்ராக்கர் போட்டு எங்கெல்லாம் போகிறீங்கன்னு பார்க்கவா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. இப்போ இந்தியாவில் எங்கேயோ தொலைஞ்சு போகிறாங்க அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ சொல்யூஷன் தான் என்ன? இப்போ காணாமல் போனால் என்ன தான் பண்ணுறது, டப்புன்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு யூஎஸ், யூகே மாதிரியான சில கண்ட்ரீஸில் ஒரு தனியாக ஒரு ஆப்பே இருக்குது போல். கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யாராவது காணாமல் போயிட்டாங்க, ஏதாவது இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அங்கே இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸுக்கும், அங்கே இருக்கிற எல்லா போலீஸுக்கும் நான் ஒரு ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் ஒரு ஆப் கொண்டு வர போகிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ஆப்பில் வந்துட்டு எல்லா சிட்டிசன்ஸுக்கும் போயிடுமா. இந்த அந்த குழந்தைய காணோம், அந்த ஃபோட்டோ, இந்த வயசு, இந்த டீட்டெயில்ஸு, பேரண்ட்ஸ் நம்பர், அந்த மாதிரி எல்லாமே போயிடுமா. ஸோ அதன் மூலமாக ஒரு வேளை அப்படி வந்துட்டு டக்குன்னு காணாமல் போன கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தகவல் தெரிவிக்கும் போது அவங்க திருப்பியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்ளி இது நல்ல ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இன்னும் பெட்டராக ஒரு விஷயம் கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அதே மாதிரி ஸ்டில் ஐம் க்ளூலெஸ் தான். நீங்கள் பாருங்கள் அந்த கென்யா, உகாண்டா, டான்சானியா அந்த நாடுகள்லாம் வந்துட்டு இது ஒரு மெயின் பிஸ்னஸாகவே போயிட்டுருக்கு அப்படின்றது ஏற்றுக்க முடியல. சரி, ஓகே. எனிவேஸ் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி உலகத்தில் என்ன நம்மளுக்கு மறைக்கப்பட்டு அல்லது இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ஒரு மாதிரி பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. சரி, ஓகே. உலகத்துன்னு சொல்கிறோம். என்றைக்கு நம்ம ஊரில் வரப்போகுது இல்லை வந்துகிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளே வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.